ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். அறுவடை வீடியோ போடணும்னு சொல்லிகிட்டே இருக்கிறேன். நேரமும் இல்லை. இப்போ 2-3 நாளாக உடம்புக்கும் நல்லாவே இல்லை. ஆனாலும் அறுவடை பண்ணியே ஆகணுங்கிற கட்டாயம். ஏன்னா அவ்வளோ கிடக்குது, பெருசு ஆகுது. வம்பா போயிடக்கூடாது, யாருக்காவது கொடுக்கவாது செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு முடியலைனாலும் பரவாயில்லன்ட்டு நான் மட்டும் வந்துட்டேங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம செம்பருத்தி பூக்கள்லேருந்து ஆரம்பிச்சிருக்கலாம். இப்போ போய் ஒரு செம்பருத்தி டீ தான் போட்டு எல்லோரும் குடிக்கலாம் அப்படின்ட்டு பறிச்சுக்கிறேன். ஒரு 10-15 பூக்கள் இருக்குது. எல்லோரும் ஒரு பூ தான் போடணுமா அப்படின்லாம் கேட்குறாங்க. கண்டிப்பாக அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. நம்ம காஃபி குடிக்கும்போது சில பேர் ரொம்ப மைல்டாக போட்டு வெள்ளையாக பாலாக இருக்கிற மாதிரி குடிப்பாங்க. சில பேர் ஸ்ட்ராங்காக போட்டு குடிப்பாங்க, தெரியுமா? அது மாதிரி தான் இது. நிறைய போட்டிங்க அப்படின்னா ஸ்ட்ராங் காஃபியாக இருக்கும், இல்லைன்னா லைட்டான ஒரு காஃபியாக இருக்கும், அவ்வளோதான். அதனால் ஸ்ட்ராங்காக வேணுமா அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்கள் எத்தனை பூ போடணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். அப்பாடி முள் ஏறுங்க, கலர் வெள்ளையாக மாறிடுச்சு. கொல்லம்பட்டி காரி வெள்ளையாயிட்டா. விளைஞ்சிச்சுன்னா வரமாட்டேங்கிறாளே. நிறைய கத்திரிக்காய் வர்றதுனால நம்மளோட இந்த நீட்டாக இருக்குதுல்ல, அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நீட்டை மட்டும் சமையல் பண்ணிக்கிட்டு மற்றதெல்லாம் யார்கிட்டையாவது கொடுத்துட்றேன். ஏன்னா எனக்கு இதோட சுவை எனக்கு அவ்வளோ பேராசை, ரொம்ப பிடிச்சிருக்கு இதோட சுவை. அதனால் இதை யாருக்கும் நான் கொடுக்குறதில்ல, நானே சமைச்சிக்கிறேன். என்னாச்சு, தண்ணி பத்தலையா? அவ்வளோ வாட்டமாக இருக்கீங்க. தண்ணி ஊற்ற தான் செஞ்சேன், ஆனாலும் வாடி போயிருக்குது கத்திரிக்காய். தெரில, மிளகாலாம் வேண்டாம், இருக்கட்டும். சரி, அடுத்து தக்காளி பறிச்சுக்கலாம். இவ்வளோ ரெட்டாக மாறுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணவே இல்லை தக்காளிக்கு. இன்றைக்கி தான் இங்கே வரேன், ஒரு கொடி இல்லை. பார்க்க என்ன அழகாக இருக்குல்ல தக்காளி. அப்படியே செடியிலேயே பழுத்து பறிக்கிறப்ப பார்க்க ரொம்ப அருமையாக அழகாக இருக்குது. ஆனால் சத்துக்கள் ஃபுல்லாக அது எடுத்துக்கும், செடி டல்லாகிடும். அதனால் நான் இந்த அளவுக்கு விட மாட்டேன். முடியாததின் காரணமாக இந்த அளவுக்கு விட வேண்டியதாக போச்சு. சரி, இதை மட்டும் பறிக்கிறதே ரொம்ப காமிச்சிட்டு இருக்காமல் மியூட் பண்ணிவிட்டு பறிச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். தக்காளி மட்டும் பாருங்கள், இது ஒரு வாரத்துக்கு தாராளம். தக்காளி நிறையவே இருக்குது. சரி, அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. போன தடவைலாம் படித்ததை ஃபுல்லாக கொண்டுட்டு போய் ஸ்கூலில் சொல்லுவேன்ல நான். ஒருத்தங்க எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு தான் கோவக்காய் ஃபுல்லாக அவங்களுக்கு தான் கொடுத்தேன். கோவக்காய் என்ன ஆச்சுன்னு தெரியல. இதில் ஒரு கருவாட்டு பொடி இதுலேயும் கட்டி விட வேண்டியதான். தொட்டோன்னே வெயிட் தாங்காமல் கீழே விடுது. சரி, கோவக்காய் பறிச்சுட்டு காமிக்கிறேன்.
ஓரளவு கோவக்காய் இந்த அளவுக்கு இருந்துச்சு. ஒரு நாள் பொரியலுக்கு போதும். பொரியலே மேக்ஸிமம் வைக்கிறது இல்லைங்க, இதுதான் வைப்பேன் சட்னி. ஸோ சட்னிக்கு தாராளம். இங்கே பாருங்கள், பீக்கங்காயெல்லாம் எல்லாம் சுருண்டுக்கிட்டு என்னவோ போல் கிடக்குது. சரி வாங்க அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். கத்திரிக்காயெல்லாம் பறிச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஒரே ஆள் பறித்து போட்டு கீழே போட்டு பொறுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பறிச்சிருக்கேன் பாருங்கள். கோவக்காய், தக்காளி, அப்புறம் கத்திரிக்காய். இது ஃபுல்லாக வழுதுனங்காய் வெரைட்டி. இது ஃபுல்லாக குண்டு குண்டாக இருக்கக்கூடிய வரி கத்தரி, வெள்ளை கத்தரி, பச்சை உருண்டை கத்தரி, பச்சை நீட்டு கத்தரி, பச்சையில் வழுதுனங்காய், கொல்லம்பட்டி, ஓமலூர், அதுக்கப்புறம் கேரளா வழுதுனங்காய், முள்ளில் வேங்கேரி கத்திரி இவ்வளோ பறிச்சிருக்கேன். இன்னும் முள் கத்திரி கிடக்குது. அது போக நாட்டு செம்பருத்தி ஒன்று கிடந்தது. செம்பருத்தி ஒரு 15-20 இவ்வளோ பறிச்சுக்கிட்டேன். இனி மேலே ஏறி அவரைக்காய், சிவப்பு அவரை, டபுள் கலர் ஓரம் ஊதாவாக இருக்கிற அவரை, அப்புறம் குட்டி குட்டியாக அந்த ஓட்டை விழுந்த புடலங்காய் இருக்குது. அதையுமே எல்லாமே பறிச்சிக்கலான்னு பார்க்குறேன். அடுத்து ஓட்டை விழ முன்னாடி இருக்கிறதெல்லாம் பறிச்சிக்கிட்டோம்னா ஓரளவுக்கு அதை வச்சு அவியலுக்கு போட்டுக்கலாம்ல அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அதுபோல் பீக்கங்காயுமே ரொம்ப பிங்காக இருக்கிற பீக்கங்காயெல்லாம் பறிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். சூப்பா எவ்வளோ அதுக்கு என்னமோ அடிபட்டு காயம்பட்ட மாதிரி புடலங்காய் அப்படி இருக்குது. ஒரு கருவாடையும் வாங்கி வச்சாச்சு, டப்பாவும் ரெடியாக இருக்குது. கருவாட்டு பொரி வைக்கிறதுக்கு நேரம் இல்லை. என்ன பொழப்பு நம்ம பொழப்பு. இந்த புடலங்காய் மட்டும்தான் இந்த மாதிரி ஆகிட்டுருக்கு. இந்த பிஞ்சிலேயே நான் பறிக்க போகிறேன் புடலங்காவை. இருங்க. ஏன் அப்படின்னா இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இங்கே வருங்களேன், ஓட்டை ரெடி ஆகுது, அடுத்து ஓட்டை ஆகிடும். அதுக்குள்ளே நம்ம பறிச்சிருவோம். அது மாதிரி எங்களுக்குள்ள ஒரு வரி புடலை இருக்குது. அதிகமாக பறிச்சிட்டோன்னாக்க அவியலுக்கு போட்டுக்கலாம். சாம்பாருக்கு எல்லா காயும் போடுறப்ப இதை போட்டுக்குவேன் நான். அவியலுக்கு என்னெல்லாம் காய் போடுறோன்னா அத்தனை காயையும் சாம்பார்லேயும் போடுவேன். ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். சாம்பார் சுவை செமையாக இருக்கும். சரி, பச்சை மிளகா கூட தேவைக்கு அப்பப்போ பறிச்சிக்கலாம். இதுவே பறிச்சிக்கலாம். வயலட், கார் கழுவிட்டுருக்காங்க. கார் கழுவிட்டு வந்த உடனே நம்ம அடுத்து அவங்கள மேலே ஏறி பறிக்க வேண்டியதெல்லாம் பறிக்க சொல்லுவோம். அது வரைக்கும் நம்ம பறிப்போம். அதுக்காக தான். ஏன்னா அவங்க கார் கழுவிட்டு வர்றப்போ மேலே கீழேயும் ஏறி பறிச்சிட்டு இருக்கும்போது இருட்டிடுமா, அப்புறம் இன்றைக்கும் பறிக்க முடியாது. அப்புறம் இன்றைக்கி பறிக்க முடியலன்னா அப்புறம் எல்லா பகலில் பறிக்கவே முடியாதா ஒர்க்கிங் டேஸில். அப்புறம் ஈவினிங் லேட்டாக வருவோமா. ஆக மொத்தத்தில் காய் ஃபுல்லாக பழுத்து இன்றைக்கே பழுத்த கத்தரி அத்தனை பிடுங்கி தூர போட்டிருக்கேன். அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் இன்றைக்கி முடியலையோ இன்றைக்கி ஓரளவுக்கு பறிச்சிருவோன்ட்டு பறிச்சிட்ருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பறிச்சிருவோம். அதுக்கப்புறம் மிச்சத்தை அவங்க பறிக்கட்டும். அழுத்துச்சுனாலும் வேஸ்ட் ஆக்கிறது இல்லை, அப்படியே அவளுக்கே திருப்பி கொடுத்துறது. கம்போஸ்டில் போட்டு விட்ருவேன், நல்லா வளரட்டும் அப்படின்ட்டு. சரி, அவங்க வரட்டும், வெயிட் பண்ணும். ஒரு வழியாக அந்த காயை பறிக்கிறதுக்கு ஆளு கூட்டிகிட்டு வர்றது பெரிய பாடாக இருக்குது. ஒரு வழியாக பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பீக்கங்காய் பாருங்கள், உள்ளுக்குள்ளே போய் நெளிஞ்சிக்கிட்டு கிடந்திருக்கிறதுனால இந்த மாதிரி குட்டை புடலங்காய் தான் வரி புடலை இல்லை சாரி பீக்கை. ஆனால் அது வளைஞ்சிட்டு இருந்திருக்கு. பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓரளவுக்கு நம்ம பறிச்சிட்டோம். இது மேலே உள்ளது மட்டும்தான். உங்கள் பக்கத்துலேயே அந்த இருக்கு பாருங்க, உங்களுக்கு நேரம் அதான் விதை மாதிரி ஆயிட்டு இல்லை, 2-3 விதை கிடச்சிருக்கு. கோழி வரையில் ஒரு 2 விதை கிடச்சிருக்கு. சரி,
அந்த டபுள் கலர்லேயுமே ஒரு சிலது விதையாயிட்டு அந்த இடத்துல. அவங்களுக்கு நல்லா எட்டுது, நமக்கு தான் எட்டலை. நானும் இவ்வளோ நேரம் குட்டி கரணம் அடிச்சிருக்கேன், எட்டவே இல்லை. அந்த மாதிரி அழகாக பறிக்காங்க. பீக்கங்காய் கொடி மேலே வரைக்கும் வந்தது. அப்படியே பீக்கங்காவை வெட்டி விட்டுட்டு எடுத்துடலாம் போல். அப்படியே காஞ்சி காஞ்சி ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. எல்லா வரையுமே ஒவ்வொரு நாள் பொரியல் வைக்கலாம் போல், அந்தளவுக்கு வந்துடுச்சு. டபுள் பீன்ஸும் கொஞ்சம் நிறைய கிடக்குது, அரையும் வரைக்கும். புடலங்க அங்கங்கே குட்டி குட்டியாக 2-3 இடத்துல பார்த்தேன். சொரக்காய் கொடி மேலே வரைக்கும் போயிருக்கு, ஆனால் சொரக்காவே இல்லை. படிக்க நேரத்தில் பச்சையாக பறித்து பார்த்தா நல்லா பச்சைன்னா விளையாம பிடிக்கல. நீங்கள் பறிக்கீங்களா? நான் வரேன், வாங்கணுமோ? இல்லை பீக்கங்காய் 2 நான் கடைக்கு பறிச்சிட்டு வரேன். போட்டா அவங்க இது பறிச்சிட்ருக்காங்க டபுள் பீன்ஸ். நான் அதுக்குள்ளே இந்த பீக்கங்காவை பறிப்போம். ஓரளவு நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஒன்று இருக்குது, கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்குது. வர்ற பீக்கங்காயெல்லாம் சீக்கிரமே விதையாயிடுது. இந்த இதெல்லாம் பாருங்கள், அதுக்குள்ளே விதையாயிடுச்சு. ஏன் அப்படின்னாக்கா விதைக்கு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னாவே அதுக்கப்புறம் வரக்கூடியது எல்லாமே விதையாக தான் இருக்கும். அப்படி சரியான நேரத்தில் பார்த்து பார்த்து பறிக்கணும், இல்லாட்டி கிடைக்காது. சரி, ஓரளவு சாஃப்டாக இருக்குது. சரி, சாம்பாரில் கூட போட்டுக்கலாம். ஒரு வழியாக பறிச்சாச்சு. இங்கே பாருங்கள், விதையாக ஆன டபுள் பீன்ஸே இவ்வளோ இருக்குது. அது போக பச்சையாக இருக்கிறத பறிக்கலை. சரி, இதை முதல்ல உரிக்கிறதுக்கே டைம் வேணும்ல. உரிச்சிட்டு உங்களுக்கு விதைக்கு வேறு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம அவிச்சு தான் சாப்பிட போகிறோம். சுண்டெல்லாம் தாளித்து சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் 2 பிஞ்சு பீக்கங்காய் நிறைய கிடைக்காது, 2 மட்டும் பறிச்சுக்கிட்டேன். அப்போ கோழி அவரை, டபுள் பீன்ஸ்னால் இதுதான் டபுள் கலர் இருக்கக்கூடிய அவரை, அப்புறம் சிவப்பு அவரை, அப்புறம் வயலட்டு காந்தாரி, அப்புறம் லைபீரியன் தக்காளி, ஓமலூர் கத்தரி, கேரளா வழுதுனங்காய், அப்புறம் கொல்லம்பட்டி கத்தரி, கோவக்காய், அப்புறம் வேங்கேரி மில் கத்தரி, பச்சை டார்க் கத்தரி, பச்சை லைட் கத்தரி, காராமடை கத்தரி, அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் வரி பீர்க்கங்காய், மெழுகு பீர்க்கன், அப்புறம் வெள்ளை பீர்க்கன், அப்புறம் புடலங்கால 1, அது போக செம்பருத்தி 3 பறிச்சாச்சு. அதுக்குள்ளே அவங்க ஓடியாச்சு. நம்மளோட புடலங்காய் இருக்குது, அதை சொல்லதுக்குள்ளே அவங்க அங்கே ஓடியாச்சு. புடலங்காய் 2-3 குட்டி குட்டியாக இருக்குது, பறிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி, இத்துடன் எல்லாருக்கும் அவசர வேலையாக தான் இருக்குது. கடைன்னு வந்தாங்க, 5 நிமிஷத்தில் மின்னல் அப்படிங்கிற மாதிரி குட்டுன்னு பறித்து கொடுத்துட்டு மின்னல் வேகத்தில் ஓடிட்டாங்க. இதுக்கு மேலே கதைக்காவாது. சரி, இனி நம்ம தான் பார்த்துக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். ஹாப்பி கோடனிங்மா. டேக் கேர், பை, see you.